ஹலோ, இங்கே வரேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் இதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டு பார்ப்போம். வரேன். இது எல்லாத்தையும் போட்டு உருளைக்கிழங்கு ஒன்று, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் அவிய வச்சுருவோம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி இதை அவிய வச்சுருவோம். முதல்ல போதும். இதை அவியட்டு இதை முதல்ல அவிய வச்சுருவோம். தூக்கி அடுப்பில் வச்சு அவிய வச்சுருவோம். முதல்ல இந்த வரேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சு தான் வெந்துக்கிறதுக்குள்ள மூடி வச்சுட்டு பார்ப்போம். இந்த அவியட்டு அவியட்டு இந்த வாரம் செத்து அவிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அவியட்டு 2 நிமிஷம் வரேன். 4 முட்டை, கோழி முட்டை அவிச்சு வெட்டி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு தேங்காய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, இப்போ தாளிக்கிறதுக்கு பண்ணோம்ல வேறு பச்சை மிளகா போட்டாச்சு. இவங்க தேங்காய் எல்லாத்தையும், சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருந்துச்சு. வரேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடாகட்டும் நல்லா. அதே சட்டி தான் வச்சுருக்கேன். வேறு இதில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதில் மாற்றி வச்சுட்டு அதே சட்டி தான் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும் வரேன். பொரிக்கிட்டோம். கடவுள் போட்டு வரேன். பொரிஞ்சுக்கிட்டுக்கிட்டோம். நல்லா வதக்கட்டும். பொரிஞ்சிருச்சு. அந்த உருளைக்கிழங்கு அது மேலே போடுவோம். உடஞ்சிருச்சு. அதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. வச்சு என்ன செய்கிறோம், இப்படியே வச்சு இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டு, தேங்காயை போட்டு நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் வேக விடுறோம். இப்போ மூடி வச்சிட்டோம்னா வெந்துக்கிறோம். அப்புறம் தான் கிண்டி விடணும். இதை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஆவி அடித்து கொஞ்சம் வேட்டும். திறந்து பார்ப்போம். அவ்வளோ வெந்திருக்கும். நல்லா வெந்தால் தான் அது இதோட சேர்ந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா ருசியாக நல்லா சோத்துக்கு வேறு வெஞ்சனம்லாம் வேணாம். இப்போ இப்போ நம்ம இந்த முட்டை எடுத்து வச்சோம்ல, முட்டை
அதை அப்படியே போடுறோம். போட்டாச்சா? இப்போ உடச்சி விட்டுறாம மசாலையை மட்டும் அதில் அப்படி போடணும், உடஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம சோத்துக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்ந்து வேகிற அளவுக்கு விரிஞ்சிடும். வாரேன், அப்படியே இருக்கட்டும்.